இன்னைக்கு நம்ம காட் ஆஃப் வார் கேமை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாருமே இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாண்டா மோனிகா ஸ்டுடியோ சைட்ல இருந்து புது காட் ஆஃப் வார் கேம் ரிலீஸ் பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அந்த வகையில புது காட் ஆஃப் வார் எப்படி இருக்க போகுது, ஸ்டோரி எதை பொறுத்து அமைய போகுதுன்னு ஏகப்பட்ட லீக்ஸ் ரூமர்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. எல்லாத்தையும் மொத்தமா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். சாண்டா மோனிகா ஸ்டுடியோ காட் ஆஃப் வார் கேம் டெவலப்பர்ஸ் கிட்ட புது காட் ஆஃப் வார் கேம் டெவலப் பண்றதுல பயங்கரமா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. பழைய காட் ஆஃப் வார் கேமை டெவலப் பண்ண கேண்டிடேட் ஃபெமிலியர்ஸ் தான் இந்த புது கேமையும் டெவலப் பண்ண போறாங்க. சோனி காட் ஆஃப் வார் கேம் ஸ்டோரியை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டோரியோட கதையில இருந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இந்த புது காட் ஆஃப் வார் கேமோட ஸ்டோரியை கண்டினியூ பண்ணி இந்த புது காட் ஆஃப் வார் கேம் இருக்க போது காட் ஆஃப் வார் ராக்னராக்ல தோரோட சண்டைக்கு அப்புறம் பல்காலா டிஎல்சி அப்டேட் ரிலீஸ் பண்ணி அதோட தொடர்ச்சியை அமைகிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. காட் ஆஃப் வார் ராக்னராக் இந்த ரெண்டு கேமும் ப்ரிஃபோர்டு செக்ஷனுக்கு கீழே வந்திருக்கதா சொல்றாங்க. அதாவது மோஸ்ட்லி அதிகப்படியான பிளேயர்ஸ் விருப்பப்பட்டு இந்த கேமை விளையாண்டதை சொல்றாங்க. இதனால ரெட் ரிடெம்ஷன் இது மாதிரி மற்ற வீடியோ கேம்ஸை பீட் பண்ணி 2018 டைட்டில் வின்னிங் இயர் ஆஃப் த கேம் அவார்ட்ஸ் காட் ஆஃப் வார்க்கு கிடைச்சிருக்கு. காட் ஆஃப் வார் ராக்னராக் கேம்ல இருந்து அட்ரியஸை ஒரு என்பிசி கேரக்டரை கொண்டு வந்தாங்க. அதாவது கிரேட்டஸை கேம்ல கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு பிளேயரா கேம்ல விளையாடுற மாதிரி காட் ஆஃப் வார் ராக்னராக்ல அட்ரியஸை கண்ட்ரோல் பண்ணி விளையாடுற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அதை தொடர்ந்து அட்ரியஸ் ஃபியூச்சர்ல கிரேட்டஸ் கூட சேர்றதுக்கு முன்னாடி அட்ரியஸ் அவரோட பவர்ஸை லேர்ன் பண்ணி க்ரோத் பண்ணிக்கிட்டு தனியா அவரோட பவர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இந்த புது காட் ஆஃப் வார் கேமோட ஸ்டோரி அமைய போறதா சொல்றாங்க. புது காட் ஆஃப் வார் ஒரு வயசான கிரேட்டஸ்க்கும் அவரோட மகன் அட்ரிஸ்க்கும் ஒரு அப்பா மகன் ரிலேஷன்ஷிப்பை பத்தியும் இருக்க போது ஃபர்ஸ்ட் கேம்ல கிரேட்டஸ் அவரோட தாய் சாம்பலை எடுத்துக்கிட்டு ஒரு உயரமான மலைக்கு போறாரு. அங்கிருந்து கிரேட்டஸ் ஒரு போர் வீரனை மாற ஆரம்பிக்கிறாரு. அந்த கதையோட 9 ரிலம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்ரியஸ் அவரோட பாரம்பரியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு லோக்கின்ற பேர் கிடைக்குது. ரெண்டாவது கேம் காட் ஆஃப் வார் ராக்னராக்ல அட்ரியஸ் போராடி தன்னை ஒரு லோக்கியை பார்க்கும்போது கேம்ல ஆடுற பிளேயர்ஸ் கேம்ல 2 கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணி விளையாடுற மாதிரி கொடுத்திருந்தாங்க. இந்த கேமோட கதையை கண்டினியூ பண்ணி தான் புது காட் ஆஃப் வார் வரப்போகுது. இது வரைக்கும் காட் ஆஃப் வார்ல 8 கேம்ஸ் இருக்கு. பிளே ஸ்டேஷன் 2ல ஆரம்பிச்சு இப்போ உள்ள PS5 வரைக்கும் இந்த கேமை விளையாடுற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆனா PSPக்காக ரிலீஸ் பண்ண 2 காட் ஆஃப் வார் கேம் மட்டும் PS5ல விளையாட முடியாது. வீடியோல சொன்ன எல்லாமே லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் தான். ஆனா சாண்டா மோனிகா ஸ்டுடியோ சைட்ல இருந்து கன்ஃபார்மா புது காட் ஆஃப் வார் கேம் டெவலப் பண்ண போறாங்க. அந்த கேம் அட்ரியஸ்க்காக தான் டெவலப் பண்ண போறாங்கன்னு லீக்ஸ் கிடைச்சிருக்கு. கேம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.